ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அனுஷா. இந்த வீடியோவில் நாங்கள் கும்பகோணமில் பார்த்த டெம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த இடம் தான் உப்ளியப்பன் டெம்பிள். இந்த டெம்பிளில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஆமாங்க, இங்கே கொடுக்குற பிரசாதத்தில் உப்பு இல்லை. நாங்கள் அங்கே போயிருந்தப்போ எங்களுக்கு கர்ட் ரைஸ் தான் பிரசாதமாக கிடச்சிது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு இல்லாமல். இங்கே இருக்கிற பெருமாளுக்கு ஏன் உப்ளியப்பன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? பூமாதேவி ஒரு நாள் பெருமாளுக்கு உப்பு இல்லாமல் சமைச்சு கொடுத்தாரு. நம்ம பெருமாளும் அது ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அன்னிலேருந்து அவர் உப்ளியப்பன்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு பிளெஸிங்ஸ் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? இவங்க தான் பூமா, இந்த கோவிலில் இருக்கிற எலிஃபண்ட். நானும் ராகுலும் பூமா கிட்ட அந்த பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே இருந்து நாங்கள் போனோம் இடம் தாங்க சுவாமி மலை. உப்ளியப்பன் கோவிலிருந்து சுவாமி மலை ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கு. சுவாமி மலை நம்ம ஆறுபடை வீட்டில் ஒன்றுங்க. இங்கே தான் முருகர் சிவனுக்கு பிரணவ மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 60 படி ஏறி போயிட்டோன்னா நம்ம முருகரை ஈஸியாக பார்த்துடலாம். நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷனில் போனனால எங்களுக்கு தர்ஷன் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா மறக்காமல் சுவாமி மலையில் இருக்கிற முருகரை பார்த்துட்டு போங்க. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போனோம் இடம் தாங்க சாரங்கபாணி கோயில். சுவாமி மலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் நம்ம விஷ்ணு பெருமாள் வந்துட்டு கோமலவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணாராம். இதுதான் சாரங்கபாணி கோவிலோட மெயின் கோபுரம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஃபீட் டாலும் அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு தர்ஷன் ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. இங்கே ஸ்பெஷல் கியூ கூட எங்களுக்கு தேவைப்படலை. ஃப்ரீ கியூலேயே பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரம் எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். கும்பகோணம் வந்துட்டு டிகிரி காஃபி குடிக்காமல் எப்படி? நாங்கள் அப்படி காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ராமானுஜம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீட்டில் தான் அவரோட ஸ்கூல் டேஸ் காலம்லலாம் இருந்தார். எங்களுக்கு வேறு பிளான் இருந்தனால டே 1ஓட ஐட்னரி நாங்கள் மார்னிங் 9 o'clock முடிச்சிட்டோம். டே 2 காலையில் 6 மணிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்த கோயில் தான் ராமசுவாமி கோயில். இந்த கோவிலில் ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமர் எல்லாருமே ஒரே மண்டபத்தில் தான் இருந்தாங்க. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ராம பட்டாபிஷேகம் ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு அந்த கோவிலோட செவரில் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் ஆதி கும்பேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் நீங்கள் வந்துட்டு சிவனை கும்பேஸ்வரராகவும் பார்வதி அம்மாவை வந்துட்டு மங்களாம்பிகையாகவும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சக்கரபாணி சுவாமி கோயில் தான் போயிருந்தோம். அங்கேயுமே தர்ஷனம் எங்களுக்கு வந்துட்டு 5 minutes தான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் காசி விஸ்வநாதர் கோவில். நம்ம டே 2ல் இது வரைக்கும் பார்த்த கோவில் எல்லாமே வந்துட்டு ஒரு 2 to 3 minutesலேயே வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் சோமேஸ்வர சுவாமி கோவில். இந்த கோவிலும் வந்துட்டு ஒரு 2 minutes ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோவிலை நம்ம வந்துட்டு சிவனை சோமேஸ்வர சுவாமியாகவும் அம்பாலை வந்துட்டு சோமசுந்தரி அம்மனாகவும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் பட்டீஸ்வரன் துர்கை அம்மன் கோவில். இந்த கோவில் சோமேஸ்வர சுவாமி கோவிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த கோவிலை நம்ம சிவனை தென்புரேஸ்வராகவும் அம்பாலை வந்துட்டு நியாயாம்பிகையாகவும் நம்ம பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இந்த கோவில் தாங்க. இந்த கோவிலோட கோபுரம், ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கோவில் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியுமா? இந்த கோவிலில் துர்கை அம்மன் மற்ற கோவில் மாதிரி இல்லாமல் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு நந்தி வந்துட்டு சிவனை ஃபேஸ் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் நெக்கு கொஞ்சம் டில்ட் பண்ணி நம்ம துர்கை அம்மனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்த இடம் தாங்க கருவளர்ச்சி அம்மன் கோவிலும் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் கோவிலும். இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் ப்ரெக்னன்சி, கன்செப்ஷன், சைல்டு பர்த் ரிலேட்டடான பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் வந்த இடம் தாங்க தாராசுரமில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் 12th centuryயில் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு ஏன் ஐராவதீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலில் தான் இந்திரனோட வாகனமான ஐராவத்தாவை சிவபெருமான் பிளஸ் பண்ணார். அன்னிலேருந்து இந்த கோவில் ஐராவதீஸ்வரன்ட்டு அழைக்கப்படுது. இந்த கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் அண்ட் கங்கை கொண்ட சோலைப்புரம் மாதிரி இதுவும் ஒரு கிரேட் லிவிங் சோலா டெம்பிளுங்க.
இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமா? இங்கே வந்துட்டு ஸ்டோனில் செதுக்கின மியூசிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் நாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் சவுண்டெல்லாம் கேட்கும். இந்த கோவிலும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஸ்டேட்டஸ் 2004 கெயின் பண்ணிச்சு. நைட் டைமில் இந்த கோவிலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் இந்த கோயில் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோவில் பார்க்க செம்ம அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் 1.5 days என்னென்ன கோவிலெலாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 AM நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் 5:30 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 7:30 வரைக்கும் நாங்கள் கும்பகோணம் சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த டெம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்ட்டு. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை.